பாஜக தண்ட தொகுதிகள் எல்லாம் தள்ளி விட்டாங்க அப்படின்னு ஒரு 4 விழுக்காடு வாக்குக்குரிய சீட்டை மட்டும் கொடுத்து எடப்பாடி தெளிவா அவரு பாஜகவை காலி பண்ணிட்டாரு. பட் பினிக்ஸ் பரவ மாதிரி அண்ணாமலை எழுப்பி வருவார், அதுல நமக்கு நம்பிக்கை இருக்கு. மக்களவை தேர்தலே பாஜக மைனஸ், மோடி மைனஸ், பாராளுமன்றத்தை நாங்க தான் முடிவு பண்ணுவோம், பிரதமரை நாங்க தான் முடிவு பண்ணுவோம், காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கட்சிகள்லாம் சொன்னவர் அண்ணாமலையை வீழ்த்திக்கிட்டு 2வது இடத்துக்கு மைனஸ்ன்னு சொன்ன பிஜேபி கிட்டே வந்துட்டாரு. அன்புமணி அவருக்கு பிளஸ் தான். அன்புமணிக்கு கொடுத்தது நல்லதுதான். அன்புமணி மூலமா கணிசமான ஓட்டு வரும். எப்படி அதை அமித்ஷா எடப்பாடி கிட்ட சரண்டரானாங்க? நயினார், எல்முருகன் எல்லாம் ஒரு பார்கிங்கே பண்ணாம விட்டுட்டாங்க. வாய்கிலேயே பேசுவாங்க. என்னாச்சு பாஜக? அண்ணாமலை ஆதரவாளர்கள் எங்க ஓட்டு என்டிஏக்கு கிடையாது, நாங்க ஒன்னா சீமானுக்கு போடுவோம் இல்லாட்டி விஜய்க்கு போடுவோம் அப்படின்னு நகர்ந்துட்டாங்கன்னு ஒரு தகவல் வருது. அது உண்மை புரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமியே 4% தாயா நீங்க எல்லாம் ஒருத்து, நீங்க களத்தை விட்டு ஓடனவங்க தானே ஈரோடு கிழக்குலன்னு முடிவு பண்ணிட்டாரு. அவரும் களத்தை விட்டு ஓடனவர் தான். இப்போ பழைய இடத்துக்கு திரும்ப வந்துட்டாங்களா? எடப்பாடி அந்த இடத்துக்கு பாஜக தள்ளிட்டாரு. வெளிப்படையாவே அண்ணாமலை அட்டாக் பண்றாங்க. வானதி சீனிவாசன் அண்ணாமலை பேர் இருந்துச்சு, ஏன் வரல அவரு, நானே தம்பிகிட்ட கேட்பேன், என்ன ஓரம் கட்டுறாங்களா? வெளிப்படையாவே ஓரம் கட்டுறாங்க. அண்ணாமலையோட வளர்ச்சி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பொறாமையை கொடுத்து இல்ல பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். இந்த சீட்டுக்கா போய் திருப்பரங்குன்ற இஷ்யூவை எடுத்துட்டு முருகன் மாநாடு நடத்திட்டு அண்ணாமலையை நீக்கி இருக்க கூடாது. நீக்கும் போதே எல்லாம் இதாச்சு. அதுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஈரோடு கிழக்குல இருக்காது ஒரு அவமானம், கோழைத்தனம், களத்தை விட்டு ஓடுனே தவறு. தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார் பாஜக என்ன சார் ஏதோ தண்ட தொகுதிகள் எல்லாம் தள்ளி விட்டாங்க அப்படின்னு நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, இன்னைக்கு பெரிய பேசுபொருளா மாறிடுச்சு. உண்மைதான். அண்ணாமலை 11.4 விழுக்காடு வாக்கெடுத்து ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள், திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு எடுத்த வாக்குக்கு வெறும் 4 விழுக்காடு வாக்குக்குரிய சீட்டை மட்டும் கொடுத்து எடப்பாடி தெளிவாக அவர் பாஜகவை காலி பண்ணிட்டார். தனக்கு எதிராக வரக்கூடிய ஒரு அரசியல் சக்தியை அவர் கண்டெயின் பண்ணிட்டார். பட் பினிக்ஸ் பரவ மாதிரி அண்ணாமலை எழுப்பி வருவார், அதில் நமக்கு நம்பிக்கை இருக்குது. பட் அவர் இன்னைக்குள்ள டைம் பீயிங் அண்ணாமலை தனக்கு போட்டியாளராக வந்துட்டார். தனிச்சுன்னா அண்ணாமலை ஒரு லீடராக ஏறி அவர் தன்னை வீழ்த்திடுவார், அல்லது அதர்வைஸ் சீமான் கூட கம்பைன் பண்ணி தன்னை 3வது இடத்துக்கு தள்ளிடுவாருங்கிற அந்த இதிலிருந்து மாறி வெற்றியோ தோல்வியோ 2வது இடம் தனக்கு உறுதின்னு மக்களவை தேர்தலே பாஜக மைனஸு, மோடி மைனஸு, பாராளுமன்றத்தை நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், பிரதமரை நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கட்சிகள்லாம் சொன்னவர் அண்ணாமலையை வீழ்த்திக்கிட்டு 2வது இடத்துக்கு மைனஸ்ன்னு சொன்ன பிஜேபி கிட்டே வந்துட்டார். இவர் கேபி முனுசாமி மைனஸ்ன்னாரு, சிவி சண்முகம் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வராதுன்னாரு, பரையர் ஓட்டு வராதுன்னாரு, ஜெயக்குமார் 30,000 ஓட்டு மைனஸில் ஓடுறன்னாரு, செங்கோட்டையன் இது சொன்னார். இவ்வளவும் சொன்னவங்க ஒரு வேளையில் அண்ணாமலை பிராண்டி விசிக்கு எதிராக சீமான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சீமான சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லிடுவாரோ, அது நம்ம ஆர்டி டீமும் பிஎம்ஓவும் அதுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்களோங்கிற பயத்தில் 20 விழுக்காடு வாக்கை உள்ளே கொண்டு வந்துட்டு அண்ணாமலை நீக்கிட்டாரு. அன்புமணிக்கு பார்கெனிங் பவர் அடிச்சிட்டாரு, செங்கோட்டையனை காலி பண்ணிட்டாரு. பட் சீமான் கிட்ட மாட்டுறாரு. சீமான் இவருடைய 2 ஜாதி கட்சியாட்டு இருந்து சமநீதியை சூறையாடுறத சீமான் இவரை பலகீனப்படுத்தி வளர்றாரு. இந்த முறையும் அந்த 18 விழுக்காடு என்டிஏ வாக்கில் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு அண்ணாமலை சொன்ன அந்த வார்த்தைக்கு ஏற்ப சீமானுக்கு மிக கணிசமான அளவு இந்துத்துவா திராவிடத்துக்கிட்ட ஒரு சில சுயநல அரசியல்வாதிகள் தாங்கள் எப்படியாவது எம்எல்ஏ ஆக முடியாங்கிற அவங்களோட நோக்கத்திற்காக மடங்கி போன சூழ்நிலையில் சீமான் அந்த திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றாட்டு அண்ணாமலைக்கு இடத்துல பெருசாக எமர்ஜ் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் 2026 உருவாயிட்டு இருக்குது. எடப்பாடி அதை புரிஞ்சுக்கிட்டு தான் 4 விழுக்காடு ஓட்டு தான் அந்த இதில் வரும்னு அவர் கொடுத்துருக்கிறாரு. பட் அன்புமணிக்கு கொடுத்தது நல்லது தான். அன்புமணி மூலமாக கணிசமான ஓட்டு வரும். 4.3 எடுத்தாங்க, 23 கொடுத்துருந்தார், இப்போ 18 கொடுத்துருக்காரு. 18 கொடுத்துருக்காருன்னா அது அன்புமணி மூலமாக ஒரு 3.5 விழுக்காடு ஓட்டு வரும். ஒரு கணக்குக்கு கூட 75% வரும்னாரு. கண்டிப்பாக அது 4.3க்கு 3 விழுக்காடெல்லாம் தாராளமாக அன்புமணியால் வந்துடும். அன்புமணி அவருக்கு ப்ளஸ் தான். 23 கொடுத்த இடத்துல 18 கொடுத்துருக்காரு.
4.3 கொடுத்த இடத்துல 3 விழுக்காடு வந்துடும். இங்கே 11.4 எடுத்த பாஜக வந்து 2.7 இவர் வச்ச பாஜகவோட வைக்கிறாரு. யார்? எல் முருகன் தலைமையில் எடுத்த 2 புள்ளி கூட வைக்கிறாரு. அண்ணாமலைக்கு உழைப்பு, அண்ணாமலைக்கு சாதனை, அண்ணாமலை இந்த கட்சிக்கு அடையாளத்தை கொடுத்தது, மோடி பிரதமர்னு அதிமுக 3ஆவது இடத்துக்கு தள்ளினது, பல இடங்களில் டெபாசிட் வச்சது, அவ்வளோத்தையும் வந்து அன்பு பண்ணதான் நினைக்கிறாரு. மக்கள் அந்த ஓட்டர்ஸ் வந்து ஆர்டி கருத்தை தான் கேட்பான். அதனால தான் 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணுங்கிறதான் கேட்டேன். 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைக்கு பதிலாக 1/3 தான் கொடுத்துருக்கிறாரு. நான் ஒரு 10 விழுக்காடு வாக்குக்குரிய சீட்டு வாங்கினு கேட்டால் அவர் வந்து ஒரு 4 விழுக்காடுக்கு தான் கொடுத்துருக்காருன்னா 4 விழுக்காடு வாக்கு தான் கிடைக்கும். இதில் இந்து நாடார் போட மாட்டான், முக்குலத்தோர் போட மாட்டான், யாதவர்கள் மோடிக்கு போட்டோம் போட மாட்டான், சௌராஷ்டிரா போட மாட்டான், பிராமணர்கள் போட மாட்டான். இதுதான் நடக்கும். இதில் ஒரு 9 தொகுதிகள் தான் ஒர்த்தான தொகுதி, இது எதுவுமே ஒர்த்தில்லாத தொகுதி அப்படின்னு சோசியல் மீடியாவில் பாஜக ஆதரவாளர்கள்லாம் கடுமையாக பேசுகிறதையும் பார்க்க முடியாது. எப்படி அதை அமித்ஷா எடப்பாடி கிட்ட சரண்டரானாங்க? அந்த நயினார், எல்முருகன் எல்லாம் ஒரு பார்கிங்கே பண்ணாமல் விட்டுட்டாங்களா? கண்டிப்பாக அதில் பாஜக வந்து ஏற்கனவே ஆர்கேனரில் இந்த மாதிரி தான் ஜெயலலிதா சத்ததும் டாக் பேசிக்கிட்டு தமிழ் தேசியத்திட்ட கோட்டை விட்டாங்க. வாய்கிலேயே பேசுவாங்க. கடைசியாக தமிழ் தேசியத்திட்ட கோட்டை விட்டாங்க. நானாக கோட்டை விட்டேன்? நான் என்னோட அப்படின்னு பேட்டியை பாருங்கள். ஜெயலலிதா இறந்துட்டாங்க. இனிமேல் இந்துத்துவ வாக்குகள் ஜெயலலிதா வச்சுருந்ததை எவ்வளவு பாஜக எடுக்க போகிறாங்க, தமிழ் தேசிய வாக்குகள் ஜெயலலிதா வச்சுருந்ததை எவ்வளவு சீமான் எடுக்க போகிறாருங்கிறதான் ஃபைட்டுன்னு சொன்னேன். என்னாச்சு? பாஜக தமிழ் தேசிய காலி பண்ணுறோன்னு கோட்டை விட்டு தமிழ் தேசியத்தை வளர விட்டாங்க. ஆர்கே நகர் தான் தமிழ் தேசியத்தை பாஜக பலகீனம் நடந்து வளர விட்ட இடம். இது தெரியாமல் வன்னியரசு, தம்பி செந்தில் வேல் இதெல்லாம் அவங்கெல்லாம் வந்து பாஜக பிடிஎம்னு அவங்க ஒரு டேட்டா இல்லாமல் சொல்லுவாங்க. என் தம்பி மாதிரி தான் டேட்டா இல்லாமல் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பாஜக வளர்ச்சியை காலி பண்ணதே திராவிடத்துக்கு எதிராக தமிழ் தேசியம் தான் காட்டுனதே பாஜகவோட கோஷ்டி மோதல். தமிழிசை அடிக்கணும்னு இல கணேசன் ஜியிலேருந்து வானதியிலேருந்து எல்லாருமே அவங்கள காலி பண்ணணுன்னு அரசியல் பண்ணி கட்சி அந்த இடத்துக்குள்ளே பண்ணாங்க. அதே மாதிரி இங்கே அண்ணாமலையை காலி பண்ணணுன்னு பாமகவை நம்பி நின்றவங்க விக்கிரவாண்டியில் சாதிச்சாங்க. 29 விழுக்காடுன்னா பெரிய சாதனை. 50 பூத்தில் போலரைசேஷனில் தெளிவாக லீட் பண்ணாங்க. ஆளுங்கட்சி அதிகார பலத்தை பாமக வன்னியர்கள் வந்து 50 பூத்தில் லீட் பண்ணி காட்டினாங்க. நானே சொன்னேன் 55 விழுக்காடு ஓட்டு உதயசூரியன் வரும், 25 விழுக்காடுக்கு மேலே மாம்பழம் வரும்னு சொன்னேன். போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னேன். அப்படி ஒரு போலரைசேஷன் பண்ணி எடுத்த இடத்துல ஈரோடு கிழக்கில் பாமக கூட்டணியில் இல்லாத போது நிற்க முடியாமல் களத்தை விட்டே ஓடிட்டாங்க. நீங்கள் ஆர்கேனர்லையாவது களத்துக்குள்ளே நின்று நோட்டாக்கில் போனாங்க, களத்துக்குள்ளே வராமல் ஓடிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு எப்படியாவது ஒரு திராவிட கட்சி கூட சேர்ந்து ஒரு எம்எல்ஏ ஆகிட்டா போகுதுங்கிறதான் வானதி, ப்ரொஃபஸர் சீனிவாசன் இவங்களுக்கெல்லாம் நோக்கம். அப்போ அந்த இந்துத்துவ மிலிட்டன்சி எல்லாமே அந்த இடத்துல காலியாகுது. சீமான் அந்த இடத்த வந்து ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள், திராவிட பிராண்டி விசிக்கு எதிர், கல்லுக்கு ஆதரவு, தென் இலவசங்களுக்கு எதிர்ப்பு, ரேவடி கல்ச்சருக்கு எதிர்ப்பு, பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு அந்த லீடர்ஷிப்பை சீமான் எடுத்துட்டார். அந்த 18 விழுக்காடு திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு இறக்கும் தருவாயிலும் 38 விழுக்காடு மக்களுக்கு ஆதரவு பெற்றிருந்த பெருந்தலைவர் காமராஜருக்கு வார்த்தையை ஒரு காமராஜ் ஆதரவு அந்த குடும்பத்திலேருந்து வந்தவர் தான் அண்ணாமலை. அதுவே நமக்கு அவர் மேலே ஒரு கூடுதல் பற்றுதல் உண்டு. ஸோ அவர் சொன்ன அந்த வார்த்தைக்குரிய அந்த வாக்குகளை இன்னும் அதே மாதிரி பட்ட ஒரு தன்மையில் வந்த நாம் தமிழர் சீமான் அந்த இடத்துக்குள்ள ஃபில்லப் பண்ணுறாரு. பிஜேபி விட்ட இடத்துல, இந்துத்துவா விட்ட இடத்துல திராவிட கட்சிகளுக்கு எதிராக தமிழ் தேசியம் மேலெழும்பி வருது. இதில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் இப்போ எடப்பாடி ஏமாத்திட்டாரு, எங்கள் ஓட்டு என்டிஏக்கு கிடையாது, நாங்கள் ஒன்றா சீமானுக்கு போடுவோம் இல்லாட்டி விஜய்க்கு போடுவோம் அப்படின்னு நகர்ந்துட்டாங்கன்னு ஒரு தகவல் வருது. அதுதான் உண்மையா? களத்தில் அப்படி தான் இருக்கா? பெரும்பாலும் அது உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமியே உங்களை வச்சு 4 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே வராது அப்படின்னு அவர் அதை முடிவு பண்ணிட்டாரு. பாண்டே ஓட்டு வரும், ஜேவிசி ஸ்ரீராம் ஓட்டு வரும், துக்ளக் ரமேஷ் ஓட்டு வராது. அப்படி அவர் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு ஒரு 4% தாயா நீங்கள்லாம் ஒருத்து, நீங்கள் களத்தை விட்டு ஓடனவங்க தானே ஈரோடு கிழக்குலன்னு முடிவு பண்ணிட்டார். அவரும் களத்தை விட்டு ஓடனவர் தான். பட் அவர் அந்த இடத்துக்குள்ள விக்கிரவாண்டியில் நின்றுக்கிட்டு ஈரோடு கிழக்கில் களத்தில் நிற்காததை மைனஸாக பார்க்குறாரு. இதில் என்னதான் நடந்தது? எப்படி சரண்டர்னாங்க? நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எம்எல்ஏ சீட்டு கணக்கு தான் இந்த தமிழ்நாடு தலைவர்கள் இது பண்ணாங்களா? இப்போ மத்தியில் அமித்ஷா இருக்கிறாரு, பியூஷ் கோயல் இருக்கிறாங்க, என்ன நடந்தது? அவங்கள பொறுத்தளவில் 20 விழுக்காடு வாக்கு என்டிஏக்குள்ளே வருதுங்கிறத பெருசாக எடுத்துருக்கலாம். டெல்லி இது 2029 முக்கியம். அந்த வகையில் 20 விழுக்காடு வாக்கு எடப்பாடி கொண்டு வந்தது நானும் வரவேற்கிறேன். அன்னைக்கு மோடிக்கு வலது பக்கத்தில் இருந்து 3வது முறையும் மோடி பிரதமர் ஆவார், 330 சீட்டு வர்றான்னு சொல்லும்போது நான் ஐயா எடப்பாடி பழனிசாமியை உலகளவிலையும் மோடிக்கு ஒரு நன்மையை பண்ணிட்டாரு, இந்தியாவிலும் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொன்னேன்.
அதுக்கு பிறகு 12 சீட்டு கேட்டாரு அண்ணாமலை, 6 சீட்டு தான் தருவாருன்னு சொல்லி அந்த இது உடஞ்சது. இப்போ அண்ணாமலை இல்லாமல் கூட்டணி உடையக்கூடாதுன்னு நயனாரை போட்டாங்க. நான் நயனார் மேலே எந்த ஃப்ளாவும் பண்ணலை. தலைவர் சகோதரர் சாத்தூரில் இருக்கிறாரு. அவருக்கு வெற்றிக்கு என் தாமரையில் அவர் வெற்றி பெறதுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதில் நான் மனப்பூர்வமாக தான் அவருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பட் கூட்டணி இது பண்ணணுங்கிறதுக்காக அவங்க 20% உள்ள வருதுங்கிறதுக்காக 4 விழுக்காடு வாக்குக்குள்ள சீட்டை வாங்கி ஏமாந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக நானும் அதில் கோட்டை விட்டுட்டேன். அண்ணாமலை நீக்கக்கூடாதுன்னு தான் ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம அண்ணாமலை நீக்கக்கூடாது நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் மோடி தெளிவாக இருப்பார். நம்மளை விட பெருநொருத்த மோடிக்கு நன்மையாக சொல்லுவான். இவனா சொல்லிடுவானா மோடி லீச்சுன்னா மோடியை நீச்சுன்னு சொன்னால் எச்சி பெண்மணி இந்திரா காந்திக்கு பேத்தியே எச்சி பெண்மணின்னு அடித்தோம். மனுஷங்கிறன்னு எச்சி பேன்னு அடித்தோம். இப்போ நம்மளை விட இன்னொருத்த மோடிக்கு நன்மையான கருத்தை எவன் சொல்லிடுவான். நம்ம மோடிக்காக எவ்வளோ தெளிவாக இருக்கும். அதனால அண்ணாமலை நீக்க மாட்டாங்க. இதில் நம்ம உறுதியாக இருந்துட்டோம். அதில் மோடி பிரதமராக இருக்கதே பிடிக்காத ஜாதி வரி முன்னைங்கள் எல்லாம் போய் மோடி இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்காங்க போது தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த இடம். எனிவே அதில் நம்ம காம்ப்ளசண்டாக இருந்ததில் அவர் அண்ணாமலை நீக்கி வாங்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி. நம்ம கொஞ்சம் நீக்குவாங்கன்னு அலர்ட்டாக இருந்தால் நீக்கும் போதே எவ்வளவு எம்எல்ஏ சீட்டுன்னு வாங்கிருங்க. அண்ணாமலை நீக்கி கொடுக்கறதா இருந்தால் ஃபர்ஸ்ட்லே எம்எல்ஏ சீட்டு வாங்கிருங்க. அண்ணாமலையை கண்டு அவர் கழிஞ்சிட்டு இருக்கிறாரு, கில்லியட் பிடிச்சிட்டு இருக்கிறாரு, கேட்குற எம்எல்ஏ சீட்டும் தந்துடுவார் நம்ம சொல்லியிருக்கலாம். நாம் நீக்க மாட்டாங்க நீக்கக்கூடாதுன்னு இதில் இருந்ததில் நாமளும் அதில் அசிரத்தியாக இருந்துட்டோம், காம்ப்ளசண்டாக இருந்துட்டோம். இப்போ வெளிப்படையாகவே அண்ணாமலை அட்டாக் பண்ணுறாங்க. வானதி சீனிவாசன் பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல என்ன சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு பதில் சொல்லுவாங்க. நயினார் ஆகட்டும் யாராக இருக்கட்டும். இப்போ என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலை பேர் இருந்துச்சு, ஏன் வரல அவரு, நானே தம்பிகிட்ட கேட்பேன். என்ன ஓரம் கட்டுறாங்களா? வெளிப்படையாகவே ஓரம் கட்டுறாங்களா? இல்லை, அது அண்ணாமலை லீடர், இவங்கெல்லாம் வெறும் பிரசிடென்ட் தான், அந்த ரேஞ்சு தான். அது கூட பேரன்பாடிக்கு வானதி வரல, தகுதியானவங்க தான். அது நம்ம வானதி ஏபிவிபியில் இருக்கும் போதே இந்த கட்சி பெருசாக வருமானு தெரியாத போதே தேகத்தில் வந்தவங்க தான். அதை நான் மறுக்க வரல. நம்ம அந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம எல்லா தலைவர்களையும் நம்ம மதிக்கிறோம். பட் அவங்க அண்ணாமலையோட வளர்ச்சி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பொறாமையை கொடுக்குது. அவர் லீடராக இருக்கிறார், அவர்கள் கைத்தட்டல் பாருங்கள். இப்போவும் இவர் வந்தால் கைத்தட்டல் கிடைக்கும்னு நினச்சி தான் அவரை டெலிபரேட்டாக அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அண்ணாமலை எழுப்பி வருவார். நீங்கள் ஒரு 40 வயசு தானே ஆகுது. நான் அவர் பொறுத்தளவில் எடப்பாடி சிஎம்னு சொல்லிக்கிட்டு கட்சி கட்டுப்பாட்டு இருக்கலாமே தவிர எம்எல்ஏ தொகுதிக்கு போட்டியிடுறது சரியாக இருக்காதுன்னு என்னோட பார்வை. இப்போ பாண்டிச்சேரி பிரச்சாரத்துலேருந்து ஹெலிகாப்டரில் வந்தார் அப்படிங்கிறாங்களே, அவ்வளோ அவசியம் இருக்குது அண்ணாமலைக்கு ஒரு பக்கம்னு இன்னொரு கேள்வி வைக்கிறாங்களே. கட்சி தலைமையின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு தான் நடக்கணும். ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவர். அதனால் அவர் கட்சி ஒரு கட்டுப்பாட்டை சொல்லும்போது அதை ஏற்றுக்கிடுவார். நானே தனி கட்சின்னு சொல்லும்போது மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷனாக இருப்பாருங்கிற கருத்தை தானே நான் சொன்னேன். நீங்கள் பார்த்தா தெரியும் என்னோட பேட்டிகளை. இல்லை, பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம். இந்த சீட்டுக்காக போய் திருப்பரங்குன்ற இஷ்யூவை எடுத்துட்டு முருகன் மாநாடு நடத்திட்டு இந்த சீட்டுக்கு இவ்வளவு தேவையா அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்களா? அண்ணாமலையை நீக்கியிருக்கக்கூடாது, நீக்கும் போதே எல்லாம் இதாச்சு. அதோட ஈரோடு கிழக்கில் நின்று 2வது இடம் வந்திருக்கணும். ஈரோடு கிழக்கிலே சீமான்கிட்ட லீடர்ஷிப்பை விட்டுட்டாங்க. இது அர்ஜுன் சம்பவத்துக்கும் இதில் தோல்வி தான், கல்யாணராமனுக்கும் தோல்வி தான். இதுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஈரோடு கிழக்கில் நிற்காதது ஒரு அவமானம், கோழைத்தனம், களத்தை விட்டு ஓடுனது தவறு. இப்படி ஆர்கேனரில் நாம் தமிழர் கீழே போனதுனால தான் திமுக அண்ணா திமுக மாற்றா தமிழ் தேசியம் எழும்புது. அதே மாதிரி நீங்கள் ஈரோடு கிழக்கில் களத்தையே சீமான்கிட்ட விட்டுட்டு போயிட்டீங்க. சீமான் பெரியார் மண்ணான்னு அடித்து யாருனாரு? சீமான் திராவிடமா தமிழ் தேசியமானு யாருனாரு? சீமான் அருந்ததியர் பிரியாட்டி ரெசிடென்ஸுக்கு எதிராக தமிழர்கள் பறையர் தேவேந்திர வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும்னு ஏறினார். இப்படி ஒவ்வொரு இஷ்யூலையுமே சீமானுக்கு இஷ்யூ ஹைலைட் ஆகக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஈரோடு கிழக்கிலே உங்களோட கோஷ்டி சண்டையில், குடும்பப்பிடி சண்டையில் சீமான் கையில் லீடர்ஷிப்பை, திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற லீடர்ஷிப்பை சீமான் கையில் விட்டுட்டு போயிருக்கக்கூடாது. இதில் ஒரு 27 தொகுதி வாங்கிட்டாங்க. பாஜக நல்ல மேலே எழுப்பி வந்துச்சு. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் அடையாளமாக மாறிச்சு. 2 கட்சிக்கு அடுத்து 3வது கட்சியாக உயர்ந்துச்சு. இப்போ பழைய இடத்துக்கே திரும்ப வந்துட்டாங்களா? எடப்பாடி அந்த இடத்துக்கு பாஜக தள்ளிட்டாரு. 4 விழுக்காடு வாக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும், இது உங்களுக்கு போதும்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அவர் 2021 சட்டமன்றத்தை வச்சு அவருக்கு அரசியல் கணக்கை போடுறாரு. ஜெயலலிதா மீண்டும் வந்ததும் மக்களவை கணக்கில் சாதிச்சனால தான் வந்தார். இவர் மக்களவையில் விழுந்துட்டாரு. அந்த இவருக்கு மைனஸை வரைச்சிக்கிட்டு பாஜக மூலமாக லாபமுடைய பார்க்குறாரு. நாம் உறுதியாக சொல்கிறோம், கொடுத்த சீட்டுக்கு தக்கனதான் வாக்கு வரும், மற்ற வாக்கு வராதுங்கிறத நாம் தெளிவாக சொல்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிற அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்க முடியுது என்னென்னா, அண்ணாமலையே அவருக்கு ஆதரவு வாக்குகளை பாஜகவுக்கு விழக்கூடாது, அப்படியே அதை டைவெர்ட் பண்ணிடலாம். அப்படியெல்லாம் அவர் மேலே குற்றம் சாட்டாதீங்க. அவர் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு சொல்லி எடுத்த வாக்கில்
களத்துக்குள்ளே அவர் நின்னாருன்னா அதிமுக காரனே திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை அவர் உணர்ந்திருக்காருன்னு தான் நான் கருதுறேன். இதில் அண்ணாமலை அவர் இறங்குனாதான் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது அப்படிதானே சார் நடக்கும்? இப்போ அவர் வேட்பாளராக இல்லாமல் பிரச்சாரம் பண்ணால் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? அதுக்குள்ளே நம்ம இப்போ போகாண்டாம். அவர் என்ன முடிவு எடுப்பாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.